ரஜினிகாந்தோடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்பொழுது அவர் ஒரே நாள் எத்தனை ஷூட்டிங் போயிருக்கார். இவன் ஆம்பளை மாதிரியே இல்லையே அப்படின்னா மார்லின் பிராண்டோ சொன்ன வார்த்தை இல்லை, இது 9 பேர் நடிச்சிருக்காங்க, நான் சீக்கிரமாகவே ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய அவமானங்களை கேட்டு போயிருங்க. இவங்க எல்லாம் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுங்களா? அந்த ஆள் கூட நடிக்க மாட்டேன், நான் அவர்கிட்ட போனால் எனக்கு பீடி வாசனை வருது, சிகரெட் வாசனை வருது, இது அந்த கருப்பு தோல் எனக்கு பிடிக்கலை. அவர் ஜெயிக்கும் போது வயசு கிட்டத்தட்ட 80க்கு மேலே, 90 900 கடைகளை தாண்டும் பொழுது ஒரு கடையில் சொல்கிறாங்க, சரி வச்சுட்டு போ, ஆனால் விற்கலன்னா நீ திருப்பி எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு. அவமானங்களையும் வெகுமானங்களையும் இல்லை எனக்கு இல்லைன்றவன் தெய்வ நிலைக்கு போகிறான். அவமானங்கள் படுத்துறவங்க கிட்ட நீங்கள் வெற்றியாளராக காட்டணும். குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய 17 ரூபாயிலிருந்து 17 ரூபாயில் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனியவனின் அன்பான வணக்கங்கள். எல்லாருமே வெற்றி பெற பார்க்குறோமே தவிர அவமானப்பட யாருமே தயாராக இல்லை. தயவு செஞ்சு அவமானப்படுங்க. அவமானம் பெரிய வெகுமானம். நான் அவமானமே பட முடியாது, நான் எப்போவுமே யாருக்கும் தலை குனிஞ்சு இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப காலம் ஆகும். நான் சீக்கிரமாகவே ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய அவமானங்களை கேட்டு போயிருங்க. அவமானம் உள்ள சூழல் உங்களை கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு ஆக்கும். சமீபத்தில் ஒரு படம் ஓடிட்டு இருந்தது, எந்திரன் 2.0. எல்லாருமே நினைக்கிறாங்க, அப்பா இவ்வளோ பிரம்மாண்டமான படம் அப்படின்னு. இன்றைக்கி அவர் பெரிய சூப்பர் ஸ்டார். இவருக்கு பின்னாடி கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆரம்ப காலத்தில் நடித்த மிகப்பெரிய நடிகைங்க, ஸ்ரீதேவியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்ரீவித்யாவாக இருக்கட்டும், ஸ்ரீபிரியாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுங்களா? அந்த ஆள் கூட நடிக்க மாட்டேன், நான் அவர்கிட்ட போனால் எனக்கு பீடி வாசனை வருது, சிகரெட் வாசனை வருது, எனக்கு அருவருப்பாக இருக்குது, அவர் கருப்பாக இருக்கார், அந்த கருப்பு தோலோட எங்கள் சிவப்பு தோல் ஒட்டாது அப்படின்னாங்க. இன்னைக்கு காலம் என்ன சொல்கிறது பாருங்கள். அவமானங்களை எவன் ஒருவன் வெற்றி பெறுகிறானோ, காலம் மாறுது, ஓடிக்கிட்டே இருக்கார். ஒரு காலத்தில் ரஜினிகாந்தோடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்பொழுது அவர் ஒரே நாள் எத்தனை ஷூட்டிங் போயிருக்கார், எவ்வளோ டிப்ரெஷன் ஆகியிருப்பார். ஆனால் என்ன காரணம்னா, அவர் நினைக்கிறார், என்னை எங்கெங்கெல்லாம் நான் அவமானப்படுத்தப்படுகிறேனோ அங்கெல்லாம் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனால் ஒரே நாள் 4 ஷூட்டிங், 5 படம், 6 படம், கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 6 படம் ஷூட்டிங்கெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு படத்தோட கேரக்டர் வேறு, இன்னொரு படத்தோட கேரக்டர் வேறு, ஒரு படத்தோட வசனம் வேறு, டேரக்டர் வேறு, நடிகை வேறு. இது எல்லாத்த விடையோ இந்த நடிகர் கூட நான் அடிக்க மாட்டேன், அவர் க்ளோஸ்அப் ஷாட் வைக்காதீங்க, கிட்ட அவர் மேலே நாத்தடிக்குது, அந்த கருப்பு தோல் எனக்கு பிடிக்கலை அப்படின்ற அவமானங்களை தாண்டி அந்த மனிதன் ஜெயிச்சாகணும். இதெல்லாம் ஜெயிச்சு நீங்கள் என்ன நடந்தது பார்த்தீங்களா? எந்த நடிகைகள் நாங்கள் சிவப்பாக இருக்கோம், இவர் கருப்பாக இருக்காங்கன்னு சொன்னாங்களோ, இன்றைக்கி உலக அழகிகள் போட்டி போடுறாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு படத்தில் ஒரு பாட்டு கொடுத்தா போதும், சாரோட ஒரு சீனில் வந்தால் போதும், இந்த ஹீரோயினா இல்லை அட்லீஸ்ட் அக்கா தங்கச்சியாவது, இல்லை அம்மாவாவது, இல்லை பாட்டியாவது, அந்த ரேஞ்சுக்கு இறங்கி வராங்க. என்ன காரணம்னா, ஒரு மனிதனுடைய அவமானங்கள்லேருந்து அவன் ஜெயிச்சாகணும். நீங்கள் அவமானங்களை நான் சுமக்கணுமா? நிச்சயமாக தேவையில்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி உலகம் முழுக்க KFC இருக்குது. KFC பட்ட அவமானங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் ஜெயிக்கும் போது வயசு கிட்டத்தட்ட 80க்கு மேலே. அவருடைய அந்த ரெசிபியை கொண்டு போய் எல்லா கடைகள்லையும் போய் நிற்கிறார். இந்த தயவு செஞ்சு இதை வச்சுருங்க, கண்டிப்பாக ஓடும் அப்படின்னா முடியவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 90 900 கடைகளை தாண்டும் பொழுது ஒரு கடையில் சொல்கிறாங்க, சரி வச்சுட்டு போ, ஆனால் விற்கலன்னா நீ திருப்பி எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு. அது வைக்கிறாங்க, கண்டிப்பாக சேல்ஸ் ஆகுது. சேல்ஸ் ஆன உடனே அடுத்த நாள் சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் வைப்பா அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 80 வயதுக்கு மேலே வாழ்க்கையுடைய கடைசி காலம்ன்ற ஒரு மனிதனுடைய கடைசி காலத்தில் போய் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறான்னா எத்தனை இடத்துல அவமானப்படுறான்னு இல்லை. அவன் வெற்றி பெறும் போது யாருமே ரீச் பண்ண முடியாது. உங்களுக்கு நிறைய அவமானங்கள் வந்தால் சந்தோஷமாக வச்சுங்க. ஏன்னா அவமானங்கள் தான் உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கிட்டு போகும். உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இன்னொன்று என்ன சொன்னேன், புத்தர், நீங்கள் ஆசையை திறக்கணும்னு சொன்ன புத்தர் ஒரு ஊருக்கு போகிறார். அவர் போகும்பொழுது எல்லாரும் அவரை ரொம்ப மோசமான வார்த்தைகளை திட்டிகிட்டே இருக்காங்க. அவர் எல்லாரையும் அப்படியே பார்க்குறாரு, பார்த்துட்டு அப்படியே போகிறார், அந்த ஊர்லேருந்து கடந்து போகிறார். கூட வந்த சிஷ்யர்லாம் சொல்கிறாங்க, ஐயா மன்னிச்சிக்கணும், இந்த ஊர் இவ்வளோ மோசமான ஊருன்னு எங்களுக்கு தெரியாது, தயவு செஞ்சு மன்னிச்சிங்க. அவர் ஒன்றுமே பேசலை, போயிட்டே இருக்கார். ஆனால் அடுத்த ஊர் என்ன ஆகுது, எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு அவருக்கு வரவேற்பு பயங்கரமாக இருக்குது. தோரணங்கள், மேளதாளம், அவருக்கு உட்கார்றதுக்கு பயங்கரமான வரவேற்பு, கம்பளம், ரெட் கார்பெட் எல்லாம் போட்டு அவர் வரவேற்கிறாங்க. அப்போவும் புத்தர் எல்லாத்தையும் அப்படியே சர்வசாதாரணமாக அந்த ஊரில் எந்த பார்வை பார்த்தாரோ அந்த பார்வையோடு இந்த கிடக்கிறாரு. இந்த ஊரில் வந்தோடனே நிறைய பழங்கள்லாம் வச்சுருக்காங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் பலகாரம்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க.
கொடுத்த உடனே சிஷியர்லாம் சொல்கிறாங்க, ஐயா அதை எடுத்துக்கணும்னு. வேண்டாம் அப்படின்றார். இல்லைங்க, அதுக்கு மருந்து மாதிரி இருக்கட்டும், அதனால் இதை நீங்கள் எடுத்துங்கன்னொன்னே, இல்லை எனக்கு இதுவும் சொந்தம் இல்லை, இது சொந்தம்னா அதுவும் எனக்கு சொந்தம். நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, அவமானங்களை ஏற்று வலிச்சுது, எனக்கு வலிக்குது, நான் அதிலே உட்காந்துதுன்னா புத்தர் வந்து அங்கேயே உட்காந்துட்ருப்பார், இங்கே வந்திருக்க மாட்டார். ஆனால் அவர் என்ன சொன்னார், எனக்கு அதுவும் சொந்தம் இல்லை, இதுவும் எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னார். அப்போ தான் புத்தர் வந்து கடவுள் நிலைக்கு போகிறார். இதை அவமானங்களை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெறுவோம் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆயிடுறான். அவமானங்களையும் வெகுமானங்களையும் இல்லை எனக்கு இல்லைன்றவன் தெய்வ நிலைக்கு போகிறான். நாம் வந்து புத்தர் மாதிரி தெய்வமாக வேண்டாம், குறைஞ்சபட்சம் புத்தருக்கு அடுத்தபடியாக இருக்கிற சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு உயரணும்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் நினைக்கிற எல்லா அவமானங்களையும் கேட்டு வாங்க. யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சரி நம்மளை இங்கே அவமானப்படுத்துகிறாங்களா, நமக்கு யாருன்னு இவனை காட்டணும். எப்போவுமே எங்கே விழுறோமோ அங்கே எழுதுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அவமானங்கள் படுத்துகிறவங்கக்கிட்ட நீங்கள் வெற்றியாளராக காட்டணும். இல்லைன்னா வாழ்க்கையில் உங்களை ஓரம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் டாக்டர் சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை வரலாறில் அவரை வந்து முதல் படத்தில் வந்து பார்த்தவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா, இவன் என்ன ஒரு மாதிரியாக இருக்கான், வட்டமாக இருக்கான், 5 பைசா மாதிரி ஒரு முகம் இருக்குது, எலும்பும் தோளமாக இருக்கான், இவெல்லாம் எப்படி இந்த படத்தில் அடிக்க முடியும் அப்படின்னாங்க. இன்னொன்று என்னென்னா, சிவாஜி கணேசன் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பெண் வேடங்கள் நடிச்சதால் அவருக்கு ஒரு பெண்மைத்தன்மை இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இவன் ஆம்பளை மாதிரியே இல்லையே அப்படின்னாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், காலம் நகருது. இந்த அவமானங்களெல்லாம் தாண்டி சிவாஜி கணேசனுடைய படம், ஒரு படம் நவராத்திரின்னு ஒரு படம், அந்த படத்தை வந்து வெளிநாட்டில் போட்டு காட்டுறாங்க. வெளிநாட்டில் போட்டு காட்டின உடனே சொல்கிறாங்க 9 நடிகர் நல்லா நடிச்சிருக்காங்கன்னு. இல்லை 9 நடிகரில் ஒரு நடிகர் தான் நடித்தாங்கன்னா வெளிநாட்டில் யாருமே ஒத்துக்கல. உலகத்துடைய மிகப்பெரிய நடிகர் மார்லின் பிராண்டோ சொன்ன வார்த்தை, இல்லை இது 9 பேர் நடிச்சிருக்காங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லையா, ஒருத்தன் தான் நடிச்சது அப்படின்னு. அது எப்படிங்க, அது 9 கேரக்டர் நடிக்கலாம், ஆனால் கதையில் ஒவ்வொரு வயசும் மாறுபடுது, 9 கேரக்டருக்கான குணாதிசயம் மாறுது. நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் ரவுடியாக இருப்பார், ஒருத்தர் டாக்டராக இருப்பார், ஒருத்தர் தொழுநோயாளியாக இருப்பார். அப்போது அந்த தொழுநோயாளிக்கெல்லாம் உடம்புலாம் குறுக்கிடும். அப்போ அந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்து நடிக்க முடியுமா? அப்போ தான் அவர் சொன்னார், உலகத்துடைய மிகப்பெரிய நடிகர் எனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க, நான் இல்லை, டாக்டர் சிவாஜி கணேசன் தான் மிகப்பெரிய நடிகர். ஒரு விஷயம் சொல்கிறேன், டாக்டர் சிவாஜி கணேசன் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய அவமானங்களை பட்டார். அவர் ஒவ்வொரு காலம் நடிக்கும்போது இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னொரு படத்தை காட்டுறாங்க. அதுதான் வந்து 3 பேராக நடித்த மாதிரி ஒரு படத்தை காட்டுறாங்க. நீங்கள் திருவிளையாடல் படத்தை நடிக்கிறாங்க, இல்லை சிவன் நடிக்கிறாரு, ஒரு ஆண்டியாக நடிக்கிறாரு, அது மாதிரி நடிக்கும்போது காட்டுறாங்க. பார்த்தீங்களா, இது உடல் அமைப்பு பார்த்தீங்களா, அப்படி வேறு மாதிரி. அப்போ தான் சொன்னால், நான் பார்க்க விரும்புகின்ற ஒரு மாமனிதர் சிவாஜி கணேசன் சொல்லிட்டு. நீங்கள் அவமானப்பட தயாராக இருந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி உங்களுடைய வாசலில் வந்து கதவை தட்டும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன? இன்றைக்கி எல்லா பெற்றோர்கள்ட்டையும் ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, நான் இவனுக்காக கடன் வாங்கி படிக்க வச்சேன், இந்த பொண்ணு என்ன பண்ணிப்பா, உத்தரப்பிரதேசில் ஒரு அம்பேத்கர் காலனியில் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கு விருது கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் டைனமோ வச்ச ஒரு சைக்கிள் இருந்தது, இதுதான் அப்பாவோட மிகப்பெரிய சொத்து. இந்த ஆங்கில படங்கள் பாடும்போது ஜேம்ஸ் பாண்ட் படம் போடுவாங்க. இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் ஒரு மொத்த காட்சி கண்டிப்பாக இருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவுகோலில் மகிழ்ச்சி அளக்கப்படுது? பணம் நிறைய இருக்கவங்களா, இல்லை பணமே இல்லாதவனா, இல்லை நகை நிறைய வச்சுருக்கவங்களா? இஸ்லாத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய தங்க சுரங்கமே கிடைத்தாலும் இன்னொன்று கிடைக்கக்கூடாதா அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சொல்லியிருக்கமா, பாராட்டியிருக்கமா, பாராட்டல. என்ன காரணம்? யாரோ ஒருத்தருக்கு பாராட்டுதில் ஃபேஸ்புக்கில் உட்காந்து பண்ணுறோம், சூப்பர், யாராவது ஒரு மெசேஜ் வந்தால் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறோம். விஜய் சேதுபதியோடைய ஒரு படம் 96 எல்லாருக்கும் ரொம்ப பழைய நினைவுகள்லாம் கொண்டு போச்சு.